ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். 2020 சாம்பியன்களுக்கு பாராளுமன்றத்தில் வரவேற்பு. ஜெனீவா விசாரணைகளை எதிர்கொள்ள ஒத்துழைப்பு வழங்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவிப்பு. கிரியல்லவின் கருத்து ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடா என ஆளும் கட்சி கேள்வி. அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்ட சீனி தொழிற்சாலைகளினால் விவசாயிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நிவாரணம். அரிசிக்கான நிர்ணய விலை அதிகரிப்பு. இது பற்றிய விரிவான தகவல்கள் மற்றும் மேலும் பல உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளோடு கலையகத்தில் கோகுல் மற்றும் தாரணி. நன்றி ரசூ. வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. தொடர்பான விரிவான செய்திகள். 2020 கிரிக்கெட் சாம்பியன் மகுடம் சூடிய இலங்கை அணிக்கு இன்று பாராளுமன்றத்தில் மிகுந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன்போது இவர்களுக்கு செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மயிலட்டாய் சங்கக்காரட்டாய் வெச்ச அசாதாரண கேன மகிழவுக்கும் சங்கக்காரவுக்கும் இழைக்கப்பட்ட அநீதி குறித்து நாம் கவலை அடைகிறோம். இதற்கு கிரிக்கெட் நிறுவனம் மன்னிப்பு கோர வேண்டும். இலங்கையில் கால்பந்தாட்டத்தை அழிவுறச் செய்தனர். அனைத்து துறைகளையும் போன்று ஒலிம்பிக்கும் வீணடிக்கப்பட்டுக் கொண்டு செல்கிறது. இது குறித்து பொறுப்பு கோரும் நடவடிக்கைகளும் இல்லாமல் கணக்கு காட்ட தேவையில்லை என்று மெய் வல்லுநர் சங்கம் கருதுகிறது. இந்த நிலைக்கு நாடு சென்றிருக்கிறது. அனைத்து நிறுவனங்களுக்கும் திணைக்களங்களுக்கும் கணக்காய்வுகள் இருக்கின்றன. அதன் உண்மை தன்மையை நிரூபிக்க இவை மாத்திரம்தான் இருக்கின்றன. இந்த நாட்டிற்கு வருகின்ற ஒவ்வொரு சதத்திற்கும் கணக்கு கூற வேண்டும். අතරි ඒකට ඔඩිට් එකක් තියෙනවා. ඔඩිට් එකක් ඕනෙමයි. ඒ අවංකභාවය ඔප්පු කරන්න ඒක විතරයි තියෙන්නේ. හැම සත්‍යයක් මේ රට තුලට එන එක අනිවාර්යයෙන්ම ඒ account වෙන්න ඕනේ. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அரசாங்கம் முன்னெடுக்கும் சுற்றி வளைப்புகள் காரணமாக மக்கள் நிம்மதியற்ற வாழ்வதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன் இதனை குறிப்பிட்டார். பயங்கரவாதம் என்கின்ற அந்த போர்வையில் தான் ஏற்கனவே ஆயுதமேந்தி போராடிய விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டார்கள். ஆனால் ஆயுதமின்றி ஜனநாயக ரீதியாக உரிமைகளை கேட்கின்ற போது இன்று ஜனநாயகத்தையும் பயங்கரவாதம் என்கின்ற அந்த மாயையில் கொண்டு வந்திருக்கின்றது. உண்மையில் ஒரு ஒடுக்கப்பட்ட இனம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த உரிமைகளை கேட்கின்ற போது அதை பயங்கரவாதம் என்கின்ற அந்த பூச்சாண்டிக்குள் கொண்டு வருவதுதான் இந்த நாட்டிலே இது மாறி மாறி வருகின்ற ஒரு துன்பிய நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் வடக்கு கிழக்கை பார்க்கின்ற போது போர் இல்லை என்று சொல்வது, சமாதானம் வந்திருக்கின்றது. இப்பொழுது 5 வருடங்களாக நாங்கள் அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கின்றோம். வடகிழக்கிலே எங்கும் எந்த இடத்திலும் எவரும் சென்று வரலாம் என்று அரசாங்கம் கூறுகின்றது. ஆனால் வடகிழக்கிலே இருக்கின்ற மக்கள் நிம்மதியாக வாழ்கின்றார்களா என்றால் இல்லை. சுற்றி வளைப்பு இடம்பெறுகின்றது. அங்கே இருக்கின்ற மக்களை பலாத்காரமாக அவர்களை சோதனை செய்கின்றார்கள். துப்பாக்கி சத்தம் இல்லை, ஆனால் சத்தம் இல்லாத ஒரு அரச பயங்கரவாதம் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை.
பாருங்கள், கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு என்ன நடந்தது? ஒரு தாயும் ஒரு மகளும் அங்கே கைது செய்யப்பட்டார்கள். கட்சியை பிரிக்கின்ற அரசாங்கம் குடும்பத்தையும் பிரிக்கின்ற ஒரு நிலைமை இப்பொழுது எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது, தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு அவல நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அவலங்களை நாங்கள் கூறுகின்ற போது நாங்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்படுகின்றோம். தமிழ் மக்களுக்கான உண்மையான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடைமுறைகளை அரசாங்கம் பின்பற்றுவதில்லை என ஜனநாயக மக்கள் முன்னணி குற்றம் சாட்டுகிறது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அக்கட்சியின் ஊடக செயலாளர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். 16 அமைப்புகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளுக்கு தடை செய்ததை விட்டு கடும் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய காலம் இது. நல்லிணக்கம் நல்லிணக்கம் என்று அரசாங்கம் வாய் மூலம்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றதே தவிர அந்த நல்லிணக்கத்திற்கான எல்லளவும் எந்த ஒரு சமீட்சையும் ஆக்கப்பூர்வமாகவும் இல்லையே அதை ஒரு வரப்பிரசாதமான ஒரு செயற்பாடாகவோ அரசாங்கம் பார்ப்பதற்கு தயாராக இல்லை. நாடு கடந்து புலம்பெயர்ந்து இருக்கின்ற தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் பட்ட துன்பங்களை, ஒரு நியாயமான துன்பங்களை வெளிக்கொண்டு வரும் இந்த நேரத்திலே அதற்காக அரசாங்கத்தில் ஜெனீவாவில் கண்ட அந்த மூக்குடைவின் பின் அதற்கு ஒரு பழிவாங்கும் ஒரு பட்டமாக தமிழர்களை இந்த நியாயமான ஒரு அகிம்சாவாதியான சில செயற்பாடுகளை முடக்குவதற்கான இன்னும் ஒரு படியாகவே நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் இன்று இவர்களை எல்லாம் தடை செய்திருக்கின்றார்கள். தடை செய்ததற்கு நியாயமான காரணம் என்ன? அரசாங்கத்தின் மிக முக்கியமான போலி முகத்திரை இன்று கிழிக்கப்பட்டுள்ளது. இந்த கிழிக்கப்பட்டதற்கான காரணத்தை அரசாங்கம் மிக தெளிவாகவும் தான் ஒரு போலியான வாக்குறுதிகளை வழங்குவதில் தான் என்றும் பின்னிப்பதில்லை என்பதையும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. அரசியல் தீர்வு என்பது எவ்விதத்திலும் அரசாங்கம் வெட்ட வேண்டும் என்பதற்கான எவ்வித மனக்கோணமும் அரசாங்கத்திடம் இல்லை. அரசாங்கம் ஒரு நியாயத்தன்மையான ஒரு ஆக்கபூர்வமான நடந்தவைகள் நடந்து முடிந்ததற்கு அப்பாலே இன்று ஒரு ஆக்கபூர்வமான செயற்பாட்டில் இனப்பிரச்சனை தீர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்துவதில்லை என பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா தெரிவிக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இன்றும் உலக நாடுகள், பிரித்தானியா போன்ற நாடுகள் இன்றும் விவசாய துறைகளுக்கு செல்ல வேண்டும். உலகிலே ஐக்கிய நாடுகள் சபைகள் எல்லாம் இனி வரும் காலகட்டங்களிலே 2020 ஒரு பாரிய ஒரு ஃபுட் கிரைசிஸ் ஒன்று வரப்போகிறது என்பதனை முன்கூட்டியே அறிவித்து இன்று உணவு தட்டுப்பாடுகள் வராமல் எப்படி விவசாயத்துறையை முன்னேற்ற வேண்டும் என்று நோக்கி இந்த சர்வதேச நாடுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் துரதிருஷ்டவசமாக நாங்கள் இன்றும் உளவு இயந்திரங்களுக்கும் வரி ஒன்றை கொண்டு வருகின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகிறது. இந்த உளவு இயந்திரங்களை யார் பயன்படுத்துகிறார்கள்? துரதிருஷ்டவசமாக விவசாயிகளின் டாக்ஸ்கள் இன்று அதிகரிக்கப்படுகின்றன. சாதாரணமாக இந்த மக்கள் ஒவ்வொருவரையும், இலங்கையில் இருக்கின்ற மக்கள் மாத்திரமல்ல ஏழை நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிலே இன்று இந்த விவசாயிகள் தங்கள் உயிர்களை அர்ப்பணித்து, தமது நேரங்களை அர்ப்பணித்து எமது நாட்டின் விவசாயத்தை அவர்கள் முன்கூட்டி நடத்துகிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த வரியின் ஊடாக இந்த டிராக்டர்களுக்கு வழங்குகின்ற வரி நேரடியாக விவசாயிகளை போய் பாதிக்கின்றது. என்ன அல்லது அரசு மீண்டும் பழைய காலத்துக்கு சென்று மாடுகளை வளர்த்து மாடுகளூடாக உழவு தொழில்களை செய்வதற்கு முற்படுகின்றதா, அல்லது நவீன உலகில் இந்த டிராக்டர்களுக்கு டாக்ஸ் வழங்குவதனூடாக என்னத்தினை எதிர்பார்க்கிறது? இந்த முறை வந்ததில் கூட லக்ஸரி பென், லக்ஸரி டை இவற்றுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் லக்ஸரி பெண்ணுக்கும் லக்ஸரி டைக்கும் இல்ல வரிவிலக்கு தேவை. இந்த விவசாயிகளுக்கு தான் உண்மையில் வரிவிலக்கு தேவை. கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடுகின்ற பொழுது விவசாயிகள் டிராக்டர்களை வாங்குவது குறைந்திருக்கிறது. உள்ளூரிலே உற்பத்தி செய்தால் அதற்கான டாக்ஸ்கள் குறைக்கப்படும் அல்லது டாக்ஸ் நீக்கப்படும் என்ற ஒரு செய்தியும் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதில் நிச்சயமாக என்ன நடக்கும் என்று சொன்னால், அங்கிருந்து டிராக்டர்கள் வரும், இங்கு டயரை மாத்திரம் பூட்டிவிட்டு சொல்வார்கள் இங்கே உள்ளூர் உற்பத்தி நடந்திருக்கிறது ஒரு கதைதான் வரப்போகிறதை ஒழிய நிச்சயமாக இந்த டிராக்டர்கள் உள்ளூரிலே உற்பத்தி செய்யப்பட மாட்டாது. இதற்கான ஒரு முன்னேற்பாடாக கூட இதை இருக்கலாம். வடமாகாணத்தின் மன்னார், வவுனியா தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் ஆசிரியர்களுக்கான பண்டிகை கால முற்பணம் இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சித்திரை புத்தாண்டுக்கு ஒரு சில தினங்களே எஞ்சியுள்ள நிலையில் இந்த கொடுப்பனவு தமக்கு வழங்கப்படவில்லை என யாழ்ப்பாணம், கிளிநொச்சி பகுதிகளில் கடமையாற்றும் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். ஏனைய மாகாணங்களில் இந்த கொடுப்பனவு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமாகாண ஆசிரியர்களுக்கான பண்டிகை கால முற்பணம் உரியவாறு வழங்கப்படாமைக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர்களின் உரிமைகளுக்கு மதிப்பளிப்பதுடன் சமமான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறுகிறார்.
வடமாகாணத்துல மன்னார் வவுனியா கல்வி வலயங்களுக்கு ஏனைய கல்வி வலயங்கள் இந்த பண்டிகை காலம் உட்கொடுப்பளவு கொடுக்க இல்ல. இப்ப இது 5000 ரூபாய் யாருக்குமே கிடைக்காது. இப்ப இது பெரிய ஒரு பிரச்சனை. எங்களுக்கு தெரியும் எங்களை தமிழ் புத்தாண்டுக்காக தான் கொடுக்குறாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் வடமாகாண கல்வி அதிகாரிகளோட கேட்கும். அவங்களுக்கு முறையாக பள்ளி கிடைச்சிருந்து அவங்க சொல்றாங்க. அப்ப இது பெரிய ஒரு பிரச்சனை எங்களுக்கு. வடமாகாண ஆசிரியர்களுக்கு கொடுக்காத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த கொண்டாடுறதுக்கு உரிமை இல்லையா? அதனால நாங்கள் இதுக்கு இது சம்பந்தமாக தகுந்த நடவடிக்கை எடுக்க. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் வடமாகாண கல்வி அமைச்சர் என் குருகுலராசாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. பண்டிகை காலம் முற்பண கொடுப்பனவிற்காக ஆசிரியர்கள் விண்ணப்பித்திருக்கும் பட்சத்தில் அதனை வழங்கியிருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். ஆயினும் வடமாகாண கல்வித்துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கும் போதுமானதாக இல்லை எனவும் மாகாண கல்வி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். செவனகல மற்றும் பெலவத்த சீடி தொழிற்சாலைகளை அரசாங்கம் கையப்படுத்திய பின்னர் 1486 மில்லியன் ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது. அதன் 20% ஊழியர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுப்பனவுகளாக பகிர்ந்தளிக்கும் வைபவம் இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நடைபெற்றது. செபனகல சீனி தொழிற்சாலையின் மைதானத்தில் இந்த வைபவம் நடைபெற்றது. 2011ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதி அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்ட இந்த தொழிற்சாலைகளை கடந்த சில வருடங்களில் லாபமீட்ட நிறுவனங்களாக மாற்ற முடிந்துள்ளமை ஓர் வெற்றி என ஜனாதிபதி இங்கு கூறினார். මේක අලුත් පණිවුඩයක් මේ දිරිදිමනවා. මේක කාලයකට පාඩු ලබනවා. ලාභ ලබන කාලෙත් පාඩු ලබනවා කියලා මේක අර කිව්වා වගේ තමුන්නාසලා දන්නවා කුණු කොල්ලේ විකරපු ආයතනයක්. இந்த தொழிற்சாலைகள் நட்டமடைந்து வந்தன. இதன் காரணமாக இதனை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டனர். எனவே இந்த தொழிற்சாலைகளை கையகப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்தது. அவ்வாறு எமக்கு பொறுப்பில் ஏற்று 2 வருடங்களும் 6 மாதங்களும் செல்கையில் அதனை இலாபமீட்டும் நிறுவனமாக மாற்றியுள்ளோம். ஊடகமும் இந்த செய்தியை பகிரங்கப்படுத்த வேண்டும். இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் ஆட்சிக்கு வந்த பின்னர் நாட்டின் சொத்துக்களை இழக்கவில்லை. தனியார் மயப்படுத்தலுக்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். ආකල්පයට විරුද්ධව තිබුණා. රාජ්‍ය ආයතන පෞද්ගලිකකරණය කරනවට අපි විරුද්ධයි. මේ ප්‍රදේශයේ ජනතාව විඳපු ඛේදවාචකය අපි දැක්කා. ඒ වගේ යන්ත්‍ර සූත්‍ර ඔක්කොමත් එක්ක බැංකුවෙත් ගානක් තිබුණා. ඒවත් එක්ක තමයි මේක කුණු කොල්ලේට වික්ක දේශපාලන හිතවතෙකුට. අපි සකසුම් ඇති කෙරුවා සකස් කෙරුවා. ඔඩේ ඉඳන් පල්ලෙහාට විනයක් ඇති කෙරුවා කලු ක්‍රමවේදයක් ඇති කෙරුවා. ගොවි මහත්තුන්ගේ විශ්වාසයෙන් දිනාගත්තා. நாம் புதிய திட்டங்களையும் மேலிருந்து கீழ்வரை ஒழுக்க விதிமுறைகளையும் உருவாக்கினோம். விவசாயிகளின் நம்பிக்கையை வென்றெடுத்தோம். இந்த 2 வருடங்களில் நாம் வென்றெடுத்த நம்பிக்கையின் பிரதிபலனாகவே வருடாந்த கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. அன்று நான் இருந்த கட்சியில், அதாவது ஐக்கிய தேசிய கட்சியில், ஜெகத் புஷ்பகுமாரா இந்த சிவனகல நிறுவனத்தை வழங்கிய விதத்தை தெளிவுபடுத்தியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எப்படி வழங்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கவில்லை. பின்னர் நாம் தெரிந்து கொண்டோம். 750 மில்லியனுக்கு கேள்வி இருக்கும் போதும் கோடிக்கணக்கான வளங்களுடன் இந்த நிறுவனம் குறைந்த விலைக்கு வழங்கப்பட்டிருந்தது. 4000 ஹெக்டேர் இடம் இருந்த போதும் அரசாங்கம் பெற்றுக்கொள்ளும் போது 2000 ஹெக்டேரில் மாத்திரமே செய்கை பண்ணப்பட்டிருந்தது. குடும்ப நல உத்தியோகத்தர்கள் இன்று 8வது நாளாகவும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் தாய் சேய் சிகிச்சைகள் பாதிக்கப்பட்டன. நாடு முழுவதும் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்துக்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரியும் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தாதியர்களுக்கு பிரசவ பயிற்சிகள் வழங்கப்படும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த பணி பகிஷ்கரிப்பை இவர்கள் ஆரம்பித்தனர். குழந்தையை பிரசவத்தின் போதான சிகிச்சைகள் மாத்திரம் தமக்கு உரித்தான பணிகள் அல்லவென குடும்ப நல உத்தியோகத்தர்கள் தெரிவிக்கின்றனர். தாயொருவர் சிகிச்சைகளுக்காக பதிவாகி குழந்தை பிறக்கும் வரையான காலப்பகுதியில் 9 தடவைகள் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதனை விடுத்து குடும்ப நல உத்தியோகத்தர்கள் ஆக குறைந்தது 3 தடவைகள் அவர்களின் வீடுகளுக்கு சென்று சிகிச்சைகளை வழங்க வேண்டும். குழந்தை பிறந்த பின்னர் தாய்மார் குடும்ப நல உத்தியோகத்தர்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். குழந்தைக்கு முதல் வருடத்தில் 6 தடுப்பூசிகள் ஏற்றப்பட வேண்டும் என்பதுடன் 12 வயது வரை தடுப்பூசிகள் ஏற்றப்படுகின்றன. இந்த அனைத்து செயற்பாடுகளும் குடும்ப நல உத்தியோகத்தர்களின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக தடைப்பட்டுள்ளன. இன்று இலங்கையில் தாய் சேய் மரண வீதத்தை குறைப்பதற்கு குடும்ப நல உத்தியோகத்தர்கள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். எனவே அந்த வீதத்தில் அதிகரிப்பை காண நாம் விரும்பவில்லை. குழந்தைகளையும் தாய்மாரையும் சிரமத்திற்கு உள்ளாக்க நாம் இவ்வாறு நடந்து கொள்வதில்லை. தேக ஆரோக்கியமுள்ள குழந்தை பிரசவத்திற்காகவே இவ்வாறு செயற்படுகின்றோம்.
நீர்கொழும்பு களப்பிலிருந்து ஹாமில்டன் வாவியூடாக பாலியகுட வரையான படகு சேவை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மகாநாக என பெயரிடப்பட்டுள்ள இந்த போக்குவரத்து சேவையை சுற்றுலா பயணிகளும் பயன்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 38 அடி நீளமான இந்த படகில் ஒரே தடவையில் 16 பேர் பயணிக்க முடியும். இந்த படகு சேவை இன்று நீர்கொழும்பு களப்பிலிருந்து ஆரம்பமானது. ஹாமில்டன் வாவியூடாக கலனிக்கங்கை வரை சென்று அங்கிருந்து பாலியகொடை வரை இந்த படகு சேவை மூலம் பயணிக்க முடியும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள அரசு உத்தியோகத்தர்களுக்கான வீடமைப்பு திட்டம் பயனற்று போகும் நிலைமை உருவாகியுள்ளது. இதன் காரணத்தினால் சுமார் 50க்கும் மேற்பட்ட பயனாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். A9 வீதியில் 231வது கிலோமீட்டர் பகுதியில் அமைந்துள்ள பணிக்கண்குளம் அரசு உத்தியோகத்தர்களுக்கான வீட்டு திட்டமே இது. வீடமைப்பு பொறியியல் நிர்மாணத்துறை அமைச்சு மற்றும் மீள்குடியேற்ற அமைச்சின் அனுசரணையில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் 50 அரசு உத்தியோகத்தர்கள் தெரிவு செய்யப்பட்டு வீடமைப்புக்காக அரை ஏக்கர் காணியும் வழங்கப்பட்டது. அத்துடன் 1 லட்சம் ரூபாய் மானியமாகவும் 2 லட்சம் ரூபாய் கடனாகவும் வழங்கப்பட்டு வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டன. இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அவரும் குடியேறாத நிலையில் இந்த வீடுகள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில் பணிக்கண்குளம் கிராமத்தில் 40 வருடங்களுக்கும் அதிகமாக வசித்து வரும் பலர் நிரந்தர வீடுகளின்றி அல்லலுறுகின்றனர். அந்த சமூக சீர்கேடான பிரச்சனையில் அந்த குடியிருப்புல நடந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அந்த கிராமத்தில் யானைகள் கடும் மோசமான நிலப்பாட்டில் அந்த வீடு திட்டத்தில் யானைகள் அதிகரித்து காணப்படுகின்றது. இதால் மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடியதாக அந்த கிராமத்து மக்கள் இருக்கின்றார்கள். இப்போ அந்த அபிவிருத்தி என்ற போர்வையில் பல்வேறு கிராமங்களில் நல்ல திட்டங்கள் அமைஞ்சு நல்ல மாதிரி நடக்குது. ஆனால் எங்களோட கிராமத்தில் இல்லை. தம்மிடம் காணி உறுதிப்பத்திரங்கள் இல்லாத காரணத்தினால் வீட்டு திட்ட உதவிகள் வழங்கப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பணிக்கண்குளத்தில் இலவசமாக காணிகள் வழங்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளில் இவ்வாறு எவரும் வசிக்காமல் இருப்பது தமக்கு வேதனை அளிப்பதாகவும் இவர்கள் குறிப்பிடுகின்றனர். தங்கள் உத்தியோகத்தை பார்த்து அறுவாசி வீடு கட்டி அறுவாசி கட்டாமலும் அறுவாசி பூசாமலும் இருக்கணும். ஒரு வீட்டில் இருக்கிற ஜன்னல் கதவு முழுக்க இடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இது தவிர இந்த கிராம மக்கள் பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளையும் எதிர்கொள்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. மகாவலி வலயத்தின் 5 வலயங்களில் சிறுபோக நெற்சிகையை மேற்கொள்வதற்காக எதிர்வரும் 21ஆம் தேதி நீர் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இம்முறை சிறுபோக நெற்செய்கையின் அளவை 70% குறைக்க திட்டமிட்டுள்ளதாக மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் காமினி ராஜகருணா தெரிவித்துள்ளார். மகாவலி வலயத்தின் B, C, H, G மற்றும் உடவளவு ஆகிய வலயங்களில் சிறுபோக நெற்செய்கையை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட அளவு நீர் மகாவலி நீர்த்தேக்கத்திற்கு கிடைக்கவில்லை என மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். நெற்செய்கைக்கு மேலதிகமாக உப உணவு பயிற்சிகை மற்றும் பழங்களை செய்கையிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் காமினி ராஜகருணா மேலும் தெரிவித்தார். உலக நாடுகளில் இருக்கின்ற இலங்கையை சேர்ந்த பிரபல சட்டத்தரணிகளின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொண்டு ஜெனீவா மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் விசாரணைகளை எதிர்நோக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவிக்கிறார். தானும் ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விசாரணைகளின் போது நாம் ஒத்துழைப்பதில்லை என்று அமைச்சர் GL பீரிஸ் நேற்று தெரிவித்திருந்தார். அதற்கு சில தினங்களுக்கு முன்னர் ஐக்கிய நாடுகளின் அதிகாரியான யாஸ்மின் சூகாவும் கருத்து தெரிவித்திருந்தார். Former UN advisor on post-war accountability issues in Sri Lanka, Yasmin Sooka, says there would be serious repercussions including sanctions if the government of Sri Lanka fails to cooperate with the UN Human Rights Council. இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று நான் கருதினேன். நாம் எந்த இலக்கை கொண்டிருந்தாலும் நமது நாட்டின் மீது தடைகள் விதிக்கப்பட்டால் நாம் இலக்குகளை மாற்ற வேண்டும். எவ்வாறான தடைகள் விதிக்கப்படும் என்று அவரிடம் கேட்கப்பட்டுள்ளது. Sanctions could be anything such as travel ban on state officials, asset freezing, drop on foreign investments, ban on dollar transactions. இதற்கு ஏதும் திட்டங்கள் இருக்கின்றதா என்று இந்த அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். எவ்வாறு எதிர்நோக்குகின்றீர்கள்? இதற்கு அரசாங்கத்திடமிருந்து பதில் ஒன்று எதிர்பார்க்கிறோம். தடை விதிக்கப்பட்டால் நாடு என்ற வகையில் எவ்வாறு எதிர்நோக்கப்படும்? ஜெனீவா பிரேரணை வழக்கு விசாரணை போன்று எமக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டு நாம் செல்லாவிட்டாலும் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதில்லையா?
මේක දඩුවක් වගේ. இந்தியா கூறிய விடயங்களை பாருங்கள். சுய கௌரவம் உள்ள நாடு என்ற வகையில் கொள்கை ரீதியான தீர்மானமாகும் என்று நாம் மட்டுமல்ல இந்தியாவும் கூறியது. எனவே இங்கு கொள்கை திட்டம் ஒன்று காணப்படுகின்றது. நீங்கள் கூறுவதில் உண்மை ஒன்றும் இருக்கிறது. இது பொய் வழக்கு என்றல்லவா நீங்கள் கூறுகிறீர்கள். பொய் வழக்கிற்காக நீதிமன்றத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் நாம் செல்ல வேண்டும் அல்லவா? நிச்சயமாக. தற்போது சர்வதேச அளவில் பிரபலியம் அடைந்த இலங்கை சட்டத்தரணிகள் இருக்கின்றனர். டெஸ்மண்ட் டி சில்வா, கிறிஸ் வீரமந்திரி, லக்ஷ்மண் மாரசிங் ஆகியோரின் ஒத்துழைப்புகளுடன் இந்த பிரச்சனை எதிர்நோக்க வேண்டும். இந்த சாட்சிகளை உடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த சாட்சிகள் தீர்ப்பாக மாறும். ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இந்த பிரேரணை நிறைவேற்றப்படாது என்று நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள். அவர்களுக்கு இலங்கைக்கு எதிரான பிரேரணை தேவையில்லை என்று GL பீரிஸ் கூறினார். 3 வருடங்கள் தொடர்ந்து பிரேரணை கொண்டுவரப்பட்டது. இது குற்றச்சாட்டு மாத்திரம்தான். ஆனாலும் உங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றாவிட்டால் நாட்டையும் ராணுவத்தையும் காட்டிக் கொடுத்ததாக அமையும் என்று நான் கருதுகிறேன். நாட்டையும் ராணுவத்தையும் அசௌகரியப்படுத்தாமல் இதற்கு முன்னிற்குமாறு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு நாமும் ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். தனிமைப்படுத்தி தண்டனை வழங்குவதை விட சவால் மிக்க வேதனைக்குரிய நல்லிணக்க செயற்பாடுகளுக்கான பங்களிப்பு மற்றும் ஊக்குவிப்பே அனைத்து இலங்கையர்களினதும் விருப்பமாகும் என ஆஸ்திரேலிய அரசாங்கம் நம்புவதாக அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான ஊடக பேச்சாளர் கோர்டன் வைஸ் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் ஆஸ்திரேலியாவின் நியூகாசல் ஹெரல்ட் பத்திரிகைக்கு ஜூலி பிஷப் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இலங்கை தொடர்பிலான ஆஸ்திரேலியாவின் நிலைப்பாடு குறித்து உடனடியாக மீண்டும் சிந்திக்க வேண்டியுள்ளதாக கோர்டன் வைஸ் சுட்டிக்காட்டியிருந்தார். தமது வரலாற்றின் இருள் சூழ்ந்த அத்தியாயத்தில் இருந்து இலங்கை மீட்சி பெற்றுள்ள சந்தர்ப்பத்தில் சமூகத்தில் உள்ள சகல தரப்பினர் மத்தியிலும் நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புவது இலகுவான காரியம் அல்லவென ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் அரசு தலைவர்கள் சந்தித்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துதல், வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இராணுவ மயமாக்கலை தடுத்தல், வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சில அதிகாரங்களை பகிர்ந்தளித்தல், யுத்தம் இடம்பெற்ற போது 2 தரப்பினராலும் இழைக்கப்பட்டதாக கூறப்படும் யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சுயாதீன விசாரணை மேற்கொள்ளல் போன்ற விடயங்களை அரசாங்கம் அமல்படுத்துவதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டிருந்ததாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரிசியின் நிர்ணய விலை தொடர்பிலான தகவல்களை வழங்குகிறார் நமது அலுவலக செய்தியாளர் KM ரசூல். ஆம் கோகுல், நன்றி. அதாவது மக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருட்களில் ஒன்றான அரிசி வகைகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த அரசாங்கத்தின் நிர்ணய விலை இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்பட உள்ளது. இதன் பிரகாரம் 70 ரூபாவாக காணப்பட்ட சம்பா அரிசி 1 கிலோகிராமின் விலை நள்ளிரவு முதல் 77 ரூபாவாக அதிகரிக்கப்பட உள்ளது. 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க நுகர்வோர் அதிகார சபை சட்டத்தின் பிரகாரம் 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 18ஆம் தேதி 1 கிலோகிராம் அரிசிக்கான அதிகூடிய சில்லறை விலையை நிர்ணயிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. இதற்கு அமைய கீரி மற்றும் வெள்ளை சம்பா தவிர்ந்த கல் மண் நீக்கப்பட்ட சம்பா அரிசி 1 கிலோகிராமின் சில்லறை விலை 70 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது. அத்துடன் நாட்டரிசி சிவப்பு மற்றும் வெள்ளை பச்சை அரிசி ஆகியவற்றின் 1 கிலோகிராமின் நிர்ணய விலை 60 ரூபாய் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் கடந்த சில மாதங்களாக சந்தையில் இந்த கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்கப்பட்டதனை நாம் பல சந்தர்ப்பங்களிலும் சுட்டிக்காட்டினோம். இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் அரிசிக்காக விதிக்கப்பட்டிருந்த நிர்ணய விலையை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 60 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட நாட்டரிசி 1 கிலோகிராம் 68 ரூபாவாகவும், சிவப்பு நாடு மற்றும் வெள்ளை பச்சை அரிசி 1 கிலோகிராம் 66 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அரிசியின் விலையை அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை என்று மாத்தறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட விவசாய அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவித்தார். அரிசியின் விலையை அதிகரிப்பதற்காக சிலர் முயற்சிக்கின்றனர். அவ்வாறு இடம்பெற்றால் அரசாங்கத்தினால் அரிசியை இறக்குமதி செய்ய நேரிடும். இருப்பினும் அவ்வாறு செய்ய வேண்டிய தேவையில்லை. எதிர்வரும் நவம்பர் மாதம் வரை போதுமான அளவு அரிசி கையிருப்பில் உள்ளது. நவம்பர் மாதம் வரை அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது. அக்டோபர் மாத இறுதியில் நவம்பர் மாதம் வரை தேவையான அளவு அரிசி நாட்டில் இருக்கிறது. எவ்வாறாயினும் இறக்குமதியாளர்களுக்கு சலுகை வழங்கும் நோக்கில் அரிசி இறக்குமதிக்கான தீர்வைகளை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது.
இதன் அடிப்படையில் அரிசி இறக்குமதியின் போது தீர்வை வரி, துறைமுகம் மற்றும் விமான நிலைய வரி என்பவற்றுடன் மொத்தமாக காணப்பட்ட 39 ரூபாய் வரியை அகற்றி வர்த்தக பொருட்களுக்கான தீர்வையாக 5 ரூபாய் விதிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவுகின்ற வறட்சியான காலநிலையினால் எதிர்பார்த்த அளவு அறுவடை கிடைக்கப்பெறாமையினால் அரிசியின் விலை சந்தையில் அதிகரிக்கும் வாய்ப்பு காணப்படுவதாக நிதி அமைச்சு குறிப்பிடுகிறது. எதிர்வரும் காலங்களில் நுகர்வோரின் தேவையை கருத்தில் கொண்டு நுகர்வோரை பாதுகாக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுத்ததாக நிதி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. 77 மஹல ஜெயவர்தனவும் குமார் சங்கக்காரவும் இலங்கை கிரிக்கெட் நிறுவன செயலாளர் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஆகியோர் குறித்து நேற்று முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் இன்று தனது வருத்தத்தை தெரிவித்தது. தமது நிறுவனத்தின் செயலாளரோ பிரதம நிறைவேற்று அதிகாரியோ சம்பந்தப்பட்ட வீரர்கள் தொடர்பாக ஊடகங்கள் முன்பாக தெரிவித்தது போன்று கருத்து வெளியிடவில்லை என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று குறித்த 2 வீரர்களும் 20 கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற எடுத்த தீர்மானம் தொடர்பில் தமது நிறுவனம் தெளிவுபடுத்தப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர் பதவி வகிக்கும் அதிகாரி ஒருவர் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டு காரணமாக சம்பந்தப்பட்ட 2 தரப்புமே பாதிக்கப்படுகிறது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேசிய கிரிக்கெட் அணியின் தலைவர் மற்றும் குறியீட்டு தூதுவராக உயர்மட்ட அந்தஸ்துடைய இருவர் சரியாக விடயங்களை கேட்டறியாமல் வெளியிட்ட கருத்து தொடர்பில் வருத்தம் அடைவதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமது நிறுவனம் இனிமேலும் கலந்துரையாட எண்ணவில்லை என்றும் குறித்த பிரச்சனை இத்துடன் முடிந்தது எனவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 உலக சாம்பியனான இலங்கை அணி நேற்று நாடு திரும்பியதை அடுத்து கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மஹல ஜெயவர்தனவும் குமார் சங்கக்காரவும் இவ்வாறு கருத்து வெளியிட்டனர். பங்களாதேசுக்கு சென்ற பின்னர் இது கடைசி உலக கிண்ணமா என்று கேட்டார்கள். எனக்கு தற்போது 38 வயதாகிறது. ஆகவே என்னால் இன்னும் ஒரு உலக கிண்ண தொடரில் விளையாட முடியாது. எனவே இது எனது கடைசி உலக கிண்ண தொடர் என்று அந்த தரப்பினருக்கு நான் பதிலளித்தேன். அந்த பதில் தொடர்பாக ஆராய்ந்து பார்க்காமல் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரியும் செயலாளரும் எம்மிடம் கேட்காமல் தமது ஊடகத்துக்கு சென்று அவ்வாறு கூறியமை மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. த ஐலண்ட் பத்திரிகை என்னிடம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இது எனது கடைசி 20 உலக கிண்ணம் என கூறினேன். அதற்கு அப்பால் மகேலவோ நானோ ஊடக சந்திப்பொன்றையோ அல்லது வேறெந்த விதத்திலேயோ அது தொடர்பில் எதனையும் கூறவில்லை. மகேல கூறிய விடயத்தில் நானும் உடன்படுகின்றேன். சூப்பர் ஃபைட்டர் இலங்கையில் நடத்தப்படும் முதலாவது ரியாலிட்டி விளையாட்டு நிகழ்ச்சி. இலைமறை காயாக உள்ள இளம் குத்துச்சண்டை வீரர்களை வெளிக்கொணர்வதற்காக நாடு பூராகவும் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் மற்றொரு அத்தியாயம் ஹம்பாந்தோட்டையில் இன்று ஆரம்பமானது. சூப்பர் ஃபைட்டர் குத்துச்சண்டை கோதாவின் 13வது கட்டம் ஹம்பாந்தோட்டை வீரகட்டிய ராஜபக்ச மகா வித்தியாலயத்தில் இன்று ஆரம்பமானது. ஹம்பாந்தோட்டையில் உள்ள திறமை வாய்ந்த குத்துச்சண்டை வீரர்களை அடையாளம் காணும் பொருட்டு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் இம்முறை 300க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்த வீர வீராங்கனைகளுக்கு முதல் அம்சமாக குத்துச்சண்டை தொடர்பாக ஆரம்ப அறிவுரைகளும் முறைசார் பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. எம்ஏஎஸ் ஹால்டின் நிறுவனத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் MTV MBC ஊடக வலையமைப்புகள் இணைந்து இந்த ரியாலிட்டி நிகழ்ச்சியை நடத்துகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.